ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டோரோஹெட்ரோல சீசன் 2 எபிசோட் 2 பார்க்க போகிறோம். ஸோ எபிசோட் 1 நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஃபேண்டஸியான அனிமே. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பட் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அனிமே பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று தான். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது அனிமே பற்றின வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம அசுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு ஓனர் அம்மாவை கொண்டுருவாங்க. அதாவது வீட்டு வாடகைக்கு விட்டுருப்பாங்களே. ஸோ வாடகை கேட்க வரப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் நடந்துகிட்ருக்கோம் அவங்களுக்குள்ளேயே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு அவங்க இறந்துருவாங்க. ஸோ அவங்களோட இறப்பை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட வீட்டிலேயே செத்தாங்க அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படி வரப்போ தான் அந்த வீட்டில் செக்யூரிட்டி கேமரா இருக்கிறத அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேமராக்கான பவர் பட்டன் உள்ளே இருக்கும். ஸோ அதை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணணும். ஸோ உள்ளேயும் போய் ஆஃப் பண்ண முடியாதா? அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், அதை விடுங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலேருந்து ஒரு கத்தி மாதிரி எடுப்பான். ஸோ அந்த கத்தியை வச்சு வேகமாக த்ரோ பண்ணுவான் பாருங்கள். அவன் கெஸ் பண்ணுவான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 35 மீட்டர் தள்ளி இருக்கா, சரி இப்போ நான் எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு பாருன்ட்டு கத்தி எடுத்து தூக்கி வீசுவான் பாருங்கள். அதனால் கரெக்டாக ஸ்லோ மோஷனில் காமிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு நார்மல் ஸ்பீட்லேயே காமிக்கிறேன். ஸோ கரெக்டாக தூக்கி போடுவான், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ ஆஃப் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்குள்ளே கொண்டு போவாங்க. பட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா திறக்க முடியாது. ஏன்னா அவங்களோட அந்த மேஜிக் பவுடர் இருந்தால் மட்டும் தான் திறக்க முடியும். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பொளந்து விட்டுருவான். அதுக்கப்புறம் அவங்க ஓனர் அம்மா உள்ளே கொண்டு போவாங்க. சரி உள்ளே கொண்டு வந்தாச்சு, இப்போ எப்படா நம்ம இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக செத்தாங்க அப்படின்னு காமிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே தான் எல்லாத்துக்கும் தெரிய வரும். ஓகே, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத் டப்பில் தள்ளி விட்டுருவோம், தள்ளி விட்டு செத்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாங்க. அப்புறம் பார்த்தா அது செட் ஆகாது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி தூக்கு போட்ட மாதிரி செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு மேலே இருந்து தொங்க விடுற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு கேட்பான், நீ எதுக்காக அசுவை கொன்ன அப்படின்னு. சாரி, எதுக்காக ரிசுவை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னாங்க, யார் கொன்னாங்கன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லவே மாட்டான். சரி அதை விட நீ ஏன் ரிசுவை வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் கொல்ல முடியல அவனை அப்படின்னு கேட்க, ஆமாம் என்னால் கொல்ல முடியல அப்படிங்குவான். ஏன்னா இந்த கிராஸ் சிம்பிள் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங் மாதிரி, நம்ம ரிசுவும் அதில் தான் இருப்பான். பட் அவனை யாரும் கொன்னுருவாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு அனிமே. அப்போ தான் சொல்லுவான், இவன் அவனோட பவர்னால தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்படி ரிசுவை கொன்னதுக்கு அவனோட மேஜிக் காரணம் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். பட் அதுக்கப்புறம் என்ன மேஜிக் ஏதுன்னு சொல்ல மாட்டான். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அந்த தூக்கில் தொங்க விடுவாங்களே அந்த லேண்ட் லேடியை, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தலைமையிலேயே விழுந்துருவான். கயிறு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னே தெரியாத வயிற்றுலேருந்து ஏதோ பெரிய ஒரு புழு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு வெளியே வரும். என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து அந்த புழுவை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடுவான். ஸோ வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் சொல்லுவானுங்க, இது ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயட் வாமாமா, இது நம்ம வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு நம்ம சாப்பிட்றதுல அது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்குமா. ஸோ ஓகே, நம்ம வந்த வேலை முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரலான டெத் மாதிரி தான் தெரியுது. அவளோட வயிற்றில் இருந்து தானே அந்த புழு வந்திருக்கு, நேச்சுரலாக தான் தெரியுது. நம்ம வந்த வேலை முடிஞ்சது, இப்போ வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாத்தையுமே அந்த இடத்த விட்டு காலி பண்ண ஆரம்பிப்பானுங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசுவும் வந்து மாட்டிப்பான். எதனாலனா நிக்கோடோவை தப்பிக்க வச்சுருப்பான். உனக்கு இவ்வளோ நாளாக, அதாவது இத்தனை வருஷமாக உனக்கு நிக்கோடோவை பற்றி தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீ அதை எங்கள் டெவில் கிட்ட சொல்லாமே வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டெவிலோட மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வருவான். அவன் யாரெல்லாம் தெரில, பட் அவனை கூட்டிகிட்டு வருவான். கையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திலாம் இருக்கும், பறவை மாதிரி இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், அந்த டெவிலோட மாஸ்டர் அவனோட கொம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி மாதிரி இருக்கும், அதை சுற்றி உள்ளே திருவிட்டு வச்சு திருவான் பாருங்கள். அந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையோடு வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் அவன் மண்டை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரே ஹோல் மாதிரி தான் காமிச்சிருப்பானுங்க. பட் அவனுக்கு வலிக்குமா வலிக்காதான் தெரில, அவன் கத்தாமல் அப்படியே தான் இருப்பான். அந்த பறவை வந்து அவனோட கையில் இருக்க கத்தியை அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு அப்படியே அவன் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா துண்டாக வெட்டி போட்டுரும். அசு யாரான்னு கேட்டிங்கன்னா நம்ம நிக்கோடோட ஃப்ரெண்டு. நம்ம நிக்கோடோவை வந்து தப்பிக்க வைப்பான். நம்ம நிக்கோடோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா டைமை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மேஜிக் பவர். அது வந்து இவ்வளோ வருஷமாக டெவிலுக்கும் தெரியாது, நம்ம என்கிற அவன் வில்லனுக்கும் தெரியாமல் தான் நம்ம அசு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோடோவை காப்பாற்றி வச்சுருப்பான். பட் நம்ம அசு வந்து பார்த்தீங்கன்னா செத்துருக்க மாட்டான். அவன் உடம்புக்கு வெளியே இருக்க அந்த டெவில் மாதிரி இருக்க அந்த சதையை மட்டும் தான் வெட்டி எடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசு அவனோட ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு போன மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பான். ஏன்னா நார்மலான சாசரர்ஸ் நார்மலான மெஜிஷியன்ஸ் தான் அவங்கக்கிட்ட இருக்க பவரை தேர்ந்தெடுத்து டெவில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்து அவங்கள டெவிலாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க. இப்போ அவன் தப்பு பண்ணான் அப்படிங்கிறனால அவனோட டெவில் பவரை பிடிங்கி எடுத்துக்கிட்டாங்க மறுபடியும். ஸோ அவனோட பவர்லாம் இப்போ ஃபேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு சைடு நம்ம நிக்கடாவும் நம்ம கைமேனும் அந்த கிராஸ் ஐ லீடர் இருக்க அந்த கேம்பை வந்து
வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. அந்த லீடருக்காவது என்னை கொன்னவன் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கைமானும் நிக்கோடாவும் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க அங்க பன்னு வந்துட்டுருக்கு. அந்த பன்ன வச்சு சாப்பிட்டுருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம அசுவோட உடம்ப கிழிச்சு எடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கடையில வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வித்துட்ருப்பான். அண்ட் இன்னொரு சைடு நம்ம நிக்கோட மாரி வேஷம் போட்டுட்டு நம்ம என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருப்பான். அத வந்து நான் போன எபிசோட்ல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒண்ணும் புரியலைன்னா, நீங்க அந்த எபிசோட பார்த்துட்டு வந்தா தான் கண்டிப்பா புரியும். ஸோ இவன் வேஷம் போட்டுட்டு வந்துட்டுருப்பான். இவன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அசு தான் வந்து நிக்கோட மாரி மாத்திருப்பான். இப்ப அவன் வேஷம் போட்டுட்டு இருக்கப்ப, அவன் வந்து நம்ம நிக்கோடோட டைரிய வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பான். நம்ம நிக்கோட ரூம்ல தானே இருக்கான். நம்ம என்னோட மேன்ஷன். ஸோ அந்த டைரியில நம்ம நிக்கோடோட கதை வந்து பார்த்தீங்கன்னா அதில இருக்கும். ஸோ அந்த டைரியில எழுதியிருக்கா, நிக்கோடா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்தில அவன் வந்து பொறந்திருக்கா. அவ பொறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவும், அவங்க அப்பாவும் அவள விட்டுட்டு போயிடுறாங்க. பட் இருந்தாலும் அவன் ஹேப்பியா தான் இருக்கான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ கூட அவங்களோட அங்கிளும், ஆன்ட்டி இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அசுவும் இருக்கான். இப்போ தாங்க காமிக்கிறாங்க. நம்ம அசு வந்து நிக்கோடாவோட சின்ன வயசுலேருந்தே நம்ம அசு கூட தான் இருக்கான். ஸோ இந்த அசுவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெவிலா மாறியிருக்கான். ஸோ நல்ல ஒரு மெஜிஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெவிலா கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால அந்த மாரி. அப்படி இருக்கப்ப நம்ம நிக்கோடா வந்து அவளோட பவர் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றா. அதிலிருந்து ஒரு கியூப் மாரி வருது. அது என்னடா கேண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசு எடுத்து பார்க்குறான். சரி, நீ சின்ன பொண்ணா இருக்கிறனால உன்னோட மேஜிக் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே, மேல இருந்து நம்ம யக்குமா வருவா. யக்குமா யார்றான்னு கேட்டிங்கன்னா, அவ நம்ம நிக்கோடாவோட பக்கத்து வீட்டு பொண்ணு. பட் அவ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே காணாம போயிட்டாளாமா. எங்க போனா, ஏது போனான்னு தெரியல. பட் அவளோட மேஜிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறக்கிறது. அவளால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கைல எதுவுமே இல்லாம அவளால வந்து பார்த்தீங்கன்னா பறக்க முடியும். அதுதான் அவளோட மேஜிக். அப்படியே அவ வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பறந்துட்டு இருக்கப்ப, ஒரு சின்ன பையனோட சடலம், அதாவது ஒரு உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா, பொணத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறா. அதுக்கப்புறம் நம்ம அசுவும், நம்ம நிக்கோடா எல்லாம் பார்க்குறப்ப தான் தெரிய வருது. அது வந்து நம்ம ஹண்டரோட. ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் சின்ன பசங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹண்டரை தான் கடத்திட்டு போயிடுவான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்பவே பின்னாடி இருந்து ஒரு ஹண்டர் மாதிரி வந்துடுவான். அவன் வந்துட்டு நம்ம அசு கிட்ட, ஒழுங்கா உன்னோட அந்த 2 குழந்தையும் கொடுத்துட்டு வெளியே போட அப்படின்னு சொல்ல, நம்ம அசு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே மறைஞ்சிருவான். நம்ம அசுவோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியும். அது என்ன இடமா இருந்தாலும் சரி, அவன் அந்த இடத்த முன்னாடி அந்த இடத்துல இருந்திருந்தனாலே போதும், அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆயிடுறான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யக்குமா வந்து நம்ம நிக்கோடாவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்கா. இந்த சின்ன வயசுலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸா? அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அவன் கை பாரு எவ்வளோ பிளட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அசு சொல்கிறா. அப்போ தான் யமுக்கா சொல்கிறா, பரவாயில்ல அப்போ தான் இவளால் ஒரு நல்ல மெஜிஷியனாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே, நம்ம அசு வந்து நம்ம யக்குமா கிட்ட சொல்கிறான், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெவில் இன்விடேஷன் கார்டு வந்திருக்கு. ஸோ என்னையும் அவங்க டெவிலாக மாறுறதுக்காக என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. மேஜிக்கல் உலகத்தில் டெவிலாக மாறுறதுங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஸோ அதுக்காக அசுவும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டெவில் கூப்பிட்டதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட ப்ராக்டிஸோ அல்லது லேர்ன் பண்ணுறதுக்காக அங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறான். போனதுக்கப்புறம் நம்ம நிக்கோட தனியாக தான் இருக்கா. நம்ம யக்குமாவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ தொலைஞ்சு போயிடுறா. நம்ம நிக்காடோக்கோ வீட்டில் செம்மையாக போர் அடிக்க ஆரம்பிக்குது. சரி, நம்ம மேஜிக்கு நான் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட மேஜிக் யூஸ் பண்ணுறா. பட் முன்ன கியூப் வந்து சின்னதாக இருந்தது. இந்த தடவை கியூப் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ தான் சொல்கிறா, டைரியில் எழுதியிருக்கா, இந்த ஒரு மேஜிக் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு. அந்த கியூப் என்ன ஏதுன்னு நமக்கும் ஒன்றும் தெரியல. அதில் நிறைய பட்டன்ஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோ ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவளோட மேஜிக் ஆல்ரெடி டைம் கண்ட்ரோலர்னு சொல்லியிருக்காங்க. அவன் பேசிகிட்டு இருக்கப்பே டக்குன்னு எண் உள்ளே வந்துடுறான். இவன் டைரியை மூடி வச்சுட்டு போய் கண்ணாடியை துடைக்கிறான். இவன் நார்மல் ஃபேஸுக்கு மாறிடுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம அசு டெவில்லேருந்து அவனோட பவர் போனனால இவன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆகிடுறான். ஏன்னா அவனை நிக்கோடாவாக மாற்றினதே நம்ம அசு தான். இன்னொரு சைடு நம்ம நிக்கோடாவும் நம்ம கைமானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் அவுட்டை தேடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கிராஸ் ஐடோட பாஸோட அந்த இடத்த தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டாயிருமே, நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்க, உடனே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூனா மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதாவது அந்த ஹாட் வாட்டர் இடம் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த இடம் இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி நைட்டு இங்கேயே குளிச்சுட்டு இங்கேயே நம்ம தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ரிசப்ஷன் பார்த்துட்டு, ஒரு புருஷன் பொண்டாட்டியும் அவங்களோட பொண்ணும் வந்திருக்காங்க, நம்மளோட இடத்த ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம என்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா வந்து உள்ளே வந்துட்டுருக்கான். ஐயோ, என்னடா பண்ணுறது, இப்போ வேறு நம்ம நிக்கோடாவிலேருந்து நார்மல் ஃபேஸ்க்கு மாறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே, நம்ம என்னோட கான்ட்ராக்ட் அவன் கையில் இருக்குது. என்னோட கான்ட்ராக்டும் நிக்கோடாவோட கான்ட்ராக்டும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டோரை உடச்சிட்டு, நிக்கோடா உனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா இவன் இருக்கான் நிக்கோடோட ட்ரெஸ்ஸில். நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன எல்லாம் சொல்லி ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, நிக்கோட ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அவன் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்ல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னை காலனை மாற்றண்டான்னு சொல்லிட்டு அவன் வாயை
திறப்பான். அப்போ நம்ம என்னோட கான்ட்ராக்ட் லைட்டாக கிளியும் நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டுருவோம். இன்னொரு சைடு நம்ம என்னோட ஃப்ரெண்டு வந்து எபிசுவை தேடிட்டு இருப்பா. என்ன எபிசுவே காணும், அவளுக்கு மெமரிஸ் வேறு திரும்ப வந்துருச்சுன்னு சொன்னாங்க, அவளை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா அவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து பார்க்க நம்ம எபிசு பொட்டு படிக்கலாம் கழட்டிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருப்பா. என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிறா கல் நெஞ்சக்காரி, எங்கே போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே போகிறான். அதுக்கப்புறம் என்னடான்னு தெரியல, மறுபடியும் வேகமாக ஓடி போய் நம்ம எபிசுவை பார்க்க எபிசு நெல் எங்கே போகிற அப்படின்னு கேட்க எபிசு சொல்கிறா, எனக்கு என்னோட ஞாபகம்லாம் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, சரி அதெல்லாம் வந்துட்டு போகுது, நீ இப்போ எங்கே போகிற இந்த இடத்த விட்டு அப்படின்னு கேட்க, நான் வந்து என்னோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து நான் சொல்கிறான். இதை கேட்டோடனே அவனுக்கும் ஷாக்காயிருது. பட் நம்ம எபிசு வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கண்டுக்காமல் அவன் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. இதோட எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதோ புரியல அப்படின்னா ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு வாங்க அண்ட் ஃபஸ்ட் சீசனையும் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கண்டிப்பாக புரியும். அண்ட் நம்ம சேனலில் விஸ்டோரியாவும் போட்டுட்ருக்கோம், ரெஜிராவும் போட்டுட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அனிம் ஷேடோ ஆஃப் டீமன்ஸ் ஆஃப் ஷேடோ ரிலம்ஸும் போட்டுட்ருக்கோம். டீமன்ஸ் ஆஃப் ஷேடோ ரிலம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அனிமே. விஸ்டோரியா வந்து பார்த்திங்கன்னா சீசன் 2 வந்திருக்கு. சூப்பரான ஒரு அனிமே, மேஜிக்கலான அனிமே, அனிமேஷன்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெஜிரோவும் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 5 சீசன் 4 போட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த அனிமேவும் சூப்பரான அனிமே. ஸோ இப்போதைக்கு நம்ம டொரோஹெட்ரோ மட்டும் கொஞ்சம் லோவாக போயிட்டுருக்கு. மற்ற 3 அனிமே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நாதர் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.